நிவின் விஜய் சந்திச்சு பேசினதெல்லாம் யமுனா பார்த்துட்டு இதுக்காக மாமா உங்களை சந்திச்சு பேச வந்தாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்கறாங்க. நிவின் அதான் விஜய்க்கே உண்மை தெரிஞ்சிச்சுல, இனிமேலும் இதுக்கு நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நடந்த எல்லாத்தையும் வந்து யமுனா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே யமுனா அக்கா கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஷாக் ஆகி கேட்கறாங்க. ஆமா, அவ கர்ப்பமா தான் இருக்கிறா. வீட்டுல சொன்னா அதை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதனால அவ சொல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம கங்காக்கு முன்னாடி அவதான் கர்ப்பமாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் எல்லாமே சொல்றாங்க. உடனே இதை வந்து நம்ம இனிமேல் மறைக்க கூடாது, அக்கா பாவம், நம்ம வீட்டுல போய் சொல்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிவினை கூப்பிட்டு யமுனா வந்து சாரதாவை பாக்குறதுக்காக வராங்க. பார்த்துட்டு அம்மா உங்ககிட்ட இருந்து அக்கா ஒரு விஷயத்த மறைச்சிட்டாமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அக்காவை நம்ம எப்படி நடத்திருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி அங்க வராங்க. அம்மா நம்ம அக்கா கர்ப்பமா இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமாமா அக்கா கர்ப்பமா இருக்கிறா, நிவின் தான் நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனேயும் ஷாக் ஆயிட்டு இவ சொல்றதெல்லாம் உண்மையா காவேரி அப்படின்னு சொல்லி சாரதா கேட்கறாங்க. ஆமா ஆமா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், உங்ககிட்ட எப்படி சொல்றது, நீங்க சந்தோஷப்படுவீங்களா என்னன்னு எனக்கு பல கேள்வி வந்துச்சு, அதனால உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இந்த நிலைமையில உன் குழந்தைக்காகனாச்சும் நீ அந்த பையனோட சேர்ந்து வாழ்ந்து ஆகணும், வாடி இப்பவே நான் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரியை வந்து கூட்டு போறாங்க. அங்க தாத்தாவும் பாட்டியும் சாரதாவும் காவேரி வரதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க, இத்தனை நாளா நீங்க வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தோமா, இந்த நிலைமையில நீ வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக நான் காவேரி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. காவேரி கர்ப்பமா இருக்கிறாங்க, இனிமேலும் நான் வந்து பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தம் கிடையாது, அதனால அந்த பையனோட சேர்த்து வைக்கிறது தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு வெண்ணிலாவும் ராகினியும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.